இப்படி ஒரு டைம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ அதில் 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இது கூடயே கறிவேப்பிலை தாங்க சேர்த்திக்க போகிறோம். நான் ஒரு 3 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கறிவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இது கூடயே ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி, குட்டி தக்காளி இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் இது கூட நான் சேர்த்திக்கிறேன். பெரிய தக்காளி இருந்தால் 2 கூட சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அப்போதாங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர்றது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சிக்கன் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட பேக்கெட் தீரதால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி அது நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு மெயினே நம்ம அரைக்கிற மசாலா தாங்க. அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது வதக்கின கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மசாலா நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கறி தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய குண்டா வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால நான் அதை போடலை. இப்போ சோம்பு பொரிஞ்சதும் அதில் 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ நம்ம இது கூட நாட்டுக்கோழி சேர்த்திக்கலாம். நான் 1 கிலோ கறி சேர்த்திக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் விடுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க கறியை. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கறி வெந்துச்சுன்னு தண்ணி நிறைய விடுங்க. அங்கே பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டுருக்கு. நம்ம இன்னும் இது இன்னொரு டைம் மூடி போட்டு இன்னொரு டைம் நல்லா வேக விடலாம். 10 நிமிஷம் நம்ம கறியை எண்ணெயிலே வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இன்னும் தண்ணி இன்னும் அதிகமாக விட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கேன்னு. இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ அந்த கடாயை ஒரு அலசி நம்ம அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அந்த கறியோட நல்லா சாற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது கூட வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்போ நல்லா வந்து ஒரு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒரு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காய் தாங்க சேர்த்திக்க போகிறோம். நான் ஒரு அரை மூடி தேங்காயை நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை இது கூட சேர்த்திக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கறியை விட தேங்காய் தாங்க சாப்பிட்ணுன்னு தோணுன்னா பார்த்துக்கோங்களே. இப்போ நான் இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க. எனக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் வேணும், அதனால் தண்ணியாட்டம் தான் வச்சுருக்கேன். இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம குழம்பு ரெடி. இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.